சிங்கப்பூருக்கு இன்றைக்கி தான் போகிறோம். இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக போகிறோம். ஃப்ளைட்டு வந்து நைட்டு 12:30க்கு 12:35க்கு ஏர்போர்ட் வந்துட்டோம். ரொம்ப தூரம் நடந்துட்டு தயவு செஞ்சு சிங்கப்பூரை மட்டும் லைட்டாக அவாய்ட் பண்ண முடிஞ்சால் கூட அவாய்ட் பண்ணுறேங்க. எவ்வளோ ப்ரொசீஜரு கடுப்பு ஏற்றுறான், இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேலரியோட ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அப்புறம் 6 மந்த் ஸ்டேட்மெண்ட்டு, பே ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து 80% பேக்ரவுண்டில் இப்படி இருக்கணும், பேங்க் மேனேஜர்கிட்ட போயிட்டு சைன் வாங்கின்னு வரணும். இந்த மாதிரி எக்கச்சக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு உயிர் எடுக்கிறான். விசா முடிகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வரும்போது வேறு நம்ம ஜெராக்ஸ் கடையில் சண்டே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். செக்இன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசுவோம். பாய். சிங்கப்பூரில் வந்து இறங்கிட்டோம். இதுதான் நம்ம வந்து ஃப்ளைட் ஸ்கூட். தண்டர் அண்ட் ரெயின் ஸ்டார்ம்னு போட்டுருந்துச்சு. மழை பெய்யாமல் இருந்தால் தான் இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் நைட்டு மழை பெஞ்சிருக்கு, பார்த்தா தெரியும். நம்ம வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல் அப்படின்னு இருக்குது, இங்கேயும் போட்டிருக்கு. வரும்போதே ஒரு க்ளவுடு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்குது. நம்ம இப்போ கேனபி பார்க் அட் லெவல் 5ல் இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். செம்மையாக இருக்குது. இன்னும் ஃபால்ஸ் வந்து ரன் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. 5th ஃப்ளோரில் இவனுங்க எப்படி மரம் நட்டானுங்கன்னு தெரில. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வச்சாலே வேறு வந்து வீட்டை டேமேஜ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து கேனபி பார்க் வந்துட்டோம். ஆனால் அங்கே வந்து 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்களாம். ஸோ 10 o'clock ஓப்பன் பண்ணுறதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேலே வந்து L5க்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. டிக்கெட் கவுண்டர் வந்து இதோ இங்கே இருக்குது. நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். நாங்கள் வெறும் மாஸ்டர் கார்டு அப்படின்ற அந்த கேனபி பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அதுவும் இந்த கேனபி பார்க் உள்ளே போயிட்டு சுற்றிட்டு ஒரு 2-3 ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுறோம். இங்கேருந்து தான் அந்த ஃபால்ஸ் நம்மளுக்கு அப்படியே கூப்பிட்டோம். கீழே அந்த ட்ராம் போகுது, அந்த ட்ராம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. மேபி அந்த ட்ராம்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ரெயின் வாட்டர்ஸ் வந்து 11 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் நம்ம கிளம்புற மாதிரி பிளான் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. கேனபி பிரிட்ஜ் வெயிட் பண்ணுறோம். 10 o'clock ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. 10 ஆகிடுச்சு, கரெக்டாக அலோவ் பண்ணுறாங்க. 1 second. ஐயோ, ஜுவல்லு இது வச்சு கணபதி உள்ளே விட்டாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 10 o'clock ஃபஸ்ட்டு நம்ம தான் போகிறோம். இங்கே பாருங்கள், டோப்பரி வாக். இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. என்னன்னா இப்படி நேராக போகிறதுக்கு பதிலாக இது உள்ளே போயிட்டு இப்படி வந்துடணுமா. இதை வந்து அவன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நம்மளை கேனபி பிரிட்ஜ் என்ட்ரி சொல்லிட்டு வாங்குறான் காசு.
மேண்டரியன் டக் வித்தியாசமாக இருக்குது பார்க்கறதுக்கு. வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா அயன்மேன் வச்சுருக்காங்க. ஆண்ட்மேன், இதில் இன்னொரு ஃப்ரீ கேனபி பார்க்கில் வந்து சொல்லிட்டு டிஸ்கவரி ஸ்லாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம இப்போ சறுக்கி பார்ப்போம். பேக்ஸ் இங்கே வைக்க சொல்கிறாங்க, இங்கே வைக்கிறோம். இது கிடையாது ஆக்சுவலாக ஸ்லைடு, இது கிடையாது ஸ்லைடு, அங்கே இருக்கு. போகிறோம், இதில் போகிறோம். கணபதி வா. இங்கே எங்கே பார்த்தாலும் தண்ணி வச்சுருக்காங்க, அது ஒரு அட்வான்டேஜ். மேலே பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் நெட் இருக்குது. ஆனால் இப்போ வாக்கிங் நெட் வந்து க்ளோஸ்டில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக. ஸோ நம்ம அது போக போகிறது இல்லை. பவுன்சிங் நெட், ஓ பவுன்சிங் நெட் இது, இதில் நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஆனால் அது சின்ன குழந்தைங்களுக்கு ஓகே, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒர்த்தான்றது தெரில. இதோ இங்கே இருக்க பாருங்கள் வாக்கிங் நெட், க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதோ இங்கே இருக்க பாருங்கள், ஃபுல்லாக இது வந்து க்ளோஸில் தான் இருக்குது. இதுதான் பெட்டல் கார்டன். சும்மா ஒரு மாலில் நம்ம மேலே போகும்போது நம்மளுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்து வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தீங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் இங்கே வெயிட் பண்ணும்போது இது பண்ணுறது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். மேலே இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃப்ரைட் ரைஸ் $18, சிக்கன் சாப் $26. விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, சுற்றி வந்துட்டோமா? நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திருப்பி சுற்றி வந்துட்டோம். இதோ இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம். இப்போ வந்து இந்த மாஸ்டர் கார்ட் கேனபி பிரிட்ஜில் நம்ம வந்து நடந்து போகிறோம். ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கும் அந்த பிரிட்ஜில் இருந்து பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம அந்த மாஸ்டர் கார்ட் பிரிட்ஜுக்கு வந்து போகலாம். One-time entry, exit there, self-seating and tripod number 1. This one cannot extend. Okay. You can't extend. செம்மையா இருக்கு. அப்படியே வா.
மேஸ் இருக்குல்ல, அது வந்து மோஸ்ட்லி புக் பண்ணி வராதீங்க இங்கே வந்தீங்கன்னா. அது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. அதே மாதிரியே அந்த மாஸ்டர் கார்டு அந்த இதுவுமே வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. நீங்கள் சிம்பிளாக வந்து அந்த கேனப்பி பார்க்குக்கு என்ட்ரி மட்டும் வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் வேறு எதனா ஒரு ஆக்டிவிட்டி புக் பண்ணுறீங்கன்னா அது அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இங்கே வந்த உடனே இங்கேயே போட்டிருக்கோம் ட்ரெயின் டு சிட்டின்னு போட்டு எம்ஆர்டி ஸ்டேஷன் அட் T2ன்னு போட்டிருக்கோம் டெர்மினல் 2ல். இந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டிக்கு போயிடலாம். நம்ம வந்து இப்போ கேலாங்கில் வந்து ஹோட்டல் போட்டிருக்கோம். ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் 81 லக்கி அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ இதில் நம்ம போனோம். இப்போ போயிட்டு மெட்ரோ பிடிச்சி ஹோட்டலுக்கு போவோம். அங்கே இயர்லி செக்இன் அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இல்லைனா லக்கேஜஸை வச்சுட்டு சூப்பர் ட்ரீ க்ரூவ் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்கை ட்ரெயினில் போயிட்டு எம்ஆர்டிக்கு போகிறோம். ஸோ இது வந்து இங்கே வந்து டெர்மினல் 2க்கு நம்மளை வந்து கூப்பிட்டு போவோம். இப்போ நம்ம இதில் வந்து போட் பண்ண போகிறோம். இதில் போகும்போது நம்ம அந்த கேனப்பி இதுக்குள்ளே போயிட்டு போகிறோமான்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். போச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இது கேனப்பி பிரிட்ஜ் வழியாக போல அந்த இதுக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு அந்த வியூ இருக்கும். நம்ம வந்து இப்போ அவுட் சைடில் போவோம். இங்கே மோஸ்ட்லி சோலார் பேனல் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கை ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே ஸ்ட்ரெயிட்டாக போனால் ட்ரெயின் டு சிட்டின்னு அங்கே போர்டு இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எம்ஆர்டியில் வந்து ஏறலாம். நம்மளுக்கு முன்னாடி போன பேட்ச் கிட்டேருந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட எம்ஆர்டி ட்ரெயினோட அந்த கார்டு வந்து வாங்கிட்டோம். அதில் நம்ம ஜஸ்ட்டு ரீசார்ஜ் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து போகலாம். ஒரு வானவில் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. அப்படியே வெளியில் வந்து திரும்பணும்னா இங்கே போட்டிருக்கு எம்ஆர்டி சிட்டி அப்படி சொல்லிட்டு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ் தான் இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே பாருங்க, நம்ம வந்து இப்போ இங்கே போனோம் அல்ஜுனிட். ஸோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து தானாமேரா அங்கே இறங்கிட்டு மாறணும். இன்னும் 2 ஸ்டாப் இருக்குது, அங்கேக்கு மாறுவோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூரை பார்க்குறோம் வெளியில். எக்ஸ்போ அப்படின்ற ஸ்டேஷனில் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு தானாமேராவில் இறங்கிட்டு நம்ம வந்து மாறணும். அல்ஜுனாட்டில் இறங்கிட்டோம். கேலாங் போனோம். இங்கேருந்து பாருங்க, ரால்ஸ் ராய்ஸ் நறுக்குன்னு இருக்குது காரு. பா சிங்கப்பூரில் கார்லாம் பாருங்களேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஜாகுவாரு, பென்ஸு, BMW இப்படி தான் வச்சுருக்காங்க. BYD இந்த மாதிரி தான் இருக்குது கார் எல்லாமே. இங்கே பாருங்கள் ஜாகுவார் செம்மையாக இருக்குது. மேட்டு டபுள் டக்கர் பஸ். இங்கே பாருங்களேன், நிறைய பென்ஸ் கார் தான் இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. சிங்கப்பூரில் இருக்கவங்களாம் பணக்காரங்களாக இருக்காங்களா இல்லை இதெல்லாம் கம்மியான விலையா? அங்கே பார்த்தீங்களா ஒரு மாடிஃபைடு கார் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே ரோடு கிராஸ் பண்ணால் நம்ம ஊர் மாதிரி குறுக்கிலலாம் ஓட முடியாது போல். இது இங்கே பட்டன் வச்சுருக்காங்க, அதை நம்ம அழுத்திட்டு சிக்னல் காமிக்குது. இப்போ தான் அங்கே காமிக்குது. இப்போ நம்ம வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போனோம். இங்கே பாருங்கள், இந்த காரு வேறு லெவலில் இருக்குது. சறுக்குன்னு போகிறான், நறுக்குன்னு. இங்கே பாருங்கள், பறவை போட்டு ஒரு காரு. டொயோட்டோ முன்னாடி மாற்றி வச்சுருக்காங்க அந்த சிம்பிளை. மெனு கார்டு பாருங்கள்.
பிரியாணிலாம் வந்து $850 போட்டிருக்கு, கிட்டத்தட்ட 500 ரூபா. பரோட்டா வாங்கியிருக்கோம். பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா கிட்ட வருது ஒரு செட்டு. அது இல்லாமல் கிரேவி ஒன்று வாங்கியிருக்கோம் 4.5, கிட்டத்தட்ட 2 பேருக்கு வந்து 700 rupees கிட்ட ஆகும் போல் சிம்பிளாக சாப்பிட்டாலே. அவ்வளோ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு வராங்க. பரோட்டா தொட்டுக்க இது கொடுத்துருக்காங்க, அது கூட வந்து கறி சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். சாப்பிட்டு வெளில வந்துட்டோம். பில்லு வந்து $18 ஆகிருக்கு. கணபதி வந்து ஆனியன் வாங்கினா 64 ரூபா, தாராளமாக தரும்போதே யோசித்தேன். ஓகே, ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 580 rupees கிட்ட ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹோட்டல் வந்துட்டோம். நம்ம ஹோட்டலுக்கு வெளியிலேயே நிறைய கடைங்க இருக்குது, அதனால் ஈஸியாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயின்னு இருக்குது. இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். உள்ளே போயிட்டு பார்ப்போம். நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 3 o'clock தான் ரூம் தருவன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தோம்னா கரெக்டாக 12:30 ஆகுது. நம்மளுக்கு ரூம் வந்து இப்போயே கொடுத்துட்டாங்க. இப்போ டைம் வந்து 12:53 ஆகுது. ஸோ இப்போ ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ரூம் குட்டியாக இருக்குது, பட் ஆனால் 2 பேர் தாராளமாக தூங்கலாம். நல்லா இருக்கு. அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது, நல்லா இருக்கு. விண்டோ cannot be open போட்டிருக்காங்க. ஸோ ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு அப்புறம் ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. மொபைல், அப்புறம் வந்து சாக்லேட் காஃபி பவுட்ரு போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏசி இருக்குது, ஃபோன் நம்பர் ஹெல்ப்லைன் இருக்குது. இங்கே ஒரு ஆர்ட் இருக்குது, மேலே ஒரு 4 லைட்டு, ஏசி இங்கே இருக்குது. இங்கே ஆங்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டோரி பிளான் போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. கீ கார்டு. இது வந்து ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூமே வந்து நீட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஷவர், 2 டவல் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரூமோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14,200 rupees 3 daysக்கு, 2 members-க்கு. ஸோ கிட்டத்தட்ட 7K கிட்ட வருது 3 daysக்கு. ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து 500 meters-லேயே இருக்குது. ஸோ தேங்க்யூ. இதை முடிச்சுட்டு சூப்பர் க்ரீட் டூருக்கு போகிறோம்.